இளைஞர்கள் என்பவர்கள் தவறு செய்பவர்கள் அல்ல. இளைஞர்கள் என்பவர்கள் தவறுகளை தட்டி கேட்பவர்கள். இந்த சமூகம் என்னை ஏமாற்றிவிட்டது, இந்த சமூகம் என்னை அவமானப்படுத்தி விட்டது என்று கூப்பாடு போடுபவர்கள் அல்ல இளைஞர்கள். தன்னுடைய அரிய கண்டுபிடிப்புகளாலும் செயல்பாடுகளாலும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களே இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை பார்த்து 100 இளைஞர்களே வாருங்கள், 100 இளைஞர்களே வாருங்கள், ஒரு இளைய பாரதத்தை உருவாக்குவோம் என்றார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தால், அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் படையால், அப்படிப்பட்ட இளைஞர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகம் என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில், பறைசாற்றக்கூடிய வகையில் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று குடும்பம் குடும்பமாக இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர்களின் ஆரோக்கிய குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வை மேலும் சிறப்பு செய்யக்கூடிய வகையில், இந்த நிகழ்வை மேலும் அழகாக்கக்கூடிய வகையில், இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நிறுவனரின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் மற்றும் தந்தையர், அதே போல நம்முடைய நிறுவனத்தினுடைய மனைவியாளர்களுடைய தாய் மற்றும் தந்தையர் ஆகியோர் இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு வருக வருக என்று அழைத்து என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான டெக்கோவெரிஷ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணா மற்றும் டெக்னோ கீழ்கணிங் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மதுமிதா பாலகிருஷ்ணு மற்றும் ஸ்டாட்யூ நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய பழனி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று அன்பு வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பார்த்துள்ளேன். நன்கு சிந்தித்து திட்டமிட்டு ஆராய்ந்து தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 10 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குரலுக்கு ஏற்ப நன்கு சிந்தித்து திட்டமிட்டு ஆராய்ந்து தன்னுடைய 22வது வயதில் இந்த நிறுவனத்தை தொடங்கி 10 வருடங்களாக வெற்றிகரமாக வழிநடத்தி, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனா பேரிடர் காலகட்டத்தில், அதாவது 2020 ஜனவரி முதல் 2023 மே வரை கொரோனா பேரிடர் காலகட்டமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் பல பெரிய நிறுவனங்களும் ஆள் குறைப்பு, ஊதிய குறைப்பு, ஊதிய நிறுத்தம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அளவிலே மிக 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 சிறிய நிறுவனமாக இருந்தாலும் ஆள் குறைப்போ, ஊதிய குறைப்போ, ஊதிய நிறுத்தமோ போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இந்த நிறுவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மற்றும் தோழிகளுடைய வங்கிக் கணக்கில் அவருடைய மாத ஊதியம் சரியான நேரத்தில், சரியான தேதியில், சரியான தருணத்தில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் உறுதிபட நின்று அதை செயல்படுத்தி இன்று இந்த நிறுவனத்தை 10 வருடங்களாக வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனத்தினுடைய நிறுவனர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களின் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாலகிருஷ்ண அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், அவருடைய விடா முயற்சி அங்கீகரிக்கக்கூடிய வகையில், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் உங்களை எல்லாம் ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று உங்களுடைய கர ஒளி மூலமாக, கர ஓசை மூலமாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அவருக்கு தெரிவித்து அன்போடு கேட்கிறீர்கள்.
உங்களுடைய இதயம் கடைந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். டெக்னோ டாக்கிள் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் இந்த நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட 95% பேர் இளைஞர்கள் என்பது உள்ளபடியே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. இப்படிப்பட்டதொரு இளைஞர்களின் அறிவையும் திறமையும் தகிக்கிற ஆற்றலை வைத்துக் கொண்டு 10 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கக்கூடிய டெக்னோ டாக்கிள் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் என்கின்ற இந்த நிறுவனம் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெள்ளி விழாவையும் 50 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து பொன் விழாவையும் 75 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து பவள விழாவையும் 100 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 100ஆண்டு விழாவையும் இந்த நிறுவனம் கொண்டாட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிறுவனத்தின் 10வது ஆண்டு விழாவுக்கு வருக வருக என அன்போடு அழைத்து தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவை தருக என வேண்டுகோளாக வைத்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.